ஜீவன் எலக்ட்ரிக்கல் குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். நாங்கள் இன்று இந்த வீடியோவில் டீப் ப்ரேயர் மிஷினில் இந்த கோயிலை எவ்வாறு திருத்துவது என்று சொல்லி பார்ப்போம். இந்த கோயிலில் என்ன பிரச்சனை என்று சொல்லி பார்த்தால், பவரை ஆன் செய்யும்போது பவர் வேலை செய்யலை, பவர் ஆன் ஃபால்ட்டாக இருக்கிறது. அதை எவ்வாறு திருத்துவதுன்னு சொல்லி முழுமையாக பார்ப்போம். இப்போது நாங்கள் பவரை வழங்கி தெர்மோஸ்டேட்டை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது இண்டிகேட்டர் லைட்டானது வேலை செய்யலை. அதை எவ்வாறு திருத்துன்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு நாங்கள் கவரை பொருத்தியிருக்கும் 2 ஸ்க்ரூவை நாங்கள் இதே போல் கலட்டி எடுத்துக்கொள்வோம். கவருடன் இணைக்கப்பட்டிருக்கும் 2 ஸ்க்ரூவை நாங்கள் கலட்டியாச்சது. இதே போல் ஒரு டெஸ்டரை வைத்து இந்த கவரை ஓப்பன் செய்து கொள்ளலாம். இப்போது நாங்கள் கவரை ஓப்பன் செய்தாச்சது. இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வயர் கனெக்ஷனை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெர்மோஸ்டேட் கண்ட்ரோல் இருக்கின்றது, தெர்மோஸ்டேட் இருக்கின்றது, லிமிட் சுவிட்ச் இருக்கின்றது. இதில் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல நாங்கள் வயரில் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு சொல்லி பரிசோதித்து பார்ப்போம். கண்ட்ரோல் நன்றாக இருக்கிறதா என்று சொல்லி பரிசோதித்து பார்ப்போம். இந்த கண்ட்ரோலை நாங்கள் திருகுவதன் மூலம் டிக்கென்ற சத்தம் பெறுகின்றது. கண்ட்ரோல் நல்ல நிலையில் இருக்கின்றது. இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் தெர்மோஸ்டேட் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுது. அதை நாங்கள் இதே போல் ப்ரெஷ் பண்ணுவதன் மூலம் அந்த தெர்மோஸ்டேட் சுவிட்சை நாங்கள் ரீஸ்டார்ட் செய்து கொள்ளலாம். தெர்மோஸ்டேட் கண்ட்ரோல் சுவிட்சை நாங்கள் ரீஸ்டார்ட் செய்தாச்சது. இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். முன்பு இருந்தது போல் நாங்கள் கவரை பூட்டிக்கொள்வோம். இப்போது பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டிகேட்டர் லைட்டானது தெர்மோஸ்டேட் கண்ட்ரோலை நாங்கள் திருகுவதன் மூலம் வேலை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீட்டர் கோயிலானது நன்றாக வேலை செய்கின்றது.